ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் சொல்ல போகிறேன். இந்த உலகத்தில் பூக்கள் படைக்கப்பட்டது எவ்வளோ அழகான ஒரு விஷயம். பூக்கள்ங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு பொருள். அது எதுக்காக படைக்கப்பட்டது? அது எதை நோக்கி பயணம் பண்ணுது? அதோட வாழ்க்கையை எதை நோக்கி முடிக்குது? ஒன்று, கடவுளை நோக்கி அது பயணம் பண்ணி கடவுள் இடத்த போய் அது முடிக்குது. கடவுளுடைய பாதங்களில் வச்சு பூக்களை தூவுறோம். அதை மாலையாக செஞ்சு கடவுளோட தோள்களுக்கு போடுறோம். ரெண்டாவது, பெண்கள் இடத்துக்கு போகுது. பெண்களுடைய கூந்தலுக்கு போகுது. ஏன் போகுது? பெண்கள் தான் அதனுடைய நிறத்தை அழகாக ரசிப்பார்கள். அதனுடைய மனத்தை அழகாக நுகர்வார்கள். அதனால் பெண்கள் இடத்துக்கு போகுது. அதனுடைய அழகை முழுவதுமாக ரசிப்பவர்கள் பெண்கள். அதனால் பெண்கள் இடத்துக்கு அந்த பூக்கள் போகுது. இவ்வளோ பெரிய அழகான ஒரு படைப்பு கடவுளை நோக்கி போகுது, பெண்களை நோக்கி போகுது. அப்போனா பெண்மையுடைய படைப்பு எவ்வளோ ஒரு புனிதமானதுன்னு யோசிச்சுக்குங்க. அப்படிப்பட்ட பூக்கள் கடவுளை நோக்கி போகுது, அதுக்கப்புறம் பெண்மையை நோக்கி போகுது. அப்போனா அதோட அர்த்தம் என்ன? கடவுளுக்கு நிகரான ஒரு பவர் பெண்கள் தான். தேங்க்யூ.